not a game, it's a rich thing. இதுக்கு தேவையான ஆப்ஸ் அண்ட் ஃபைல்ஸோட லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களோட PIXELLAB ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த நியூ டெக்ஸ்ட்னு இருக்கும், ஸோ அதை வந்து கிளியர் கொடுத்துங்க, டெலிட் பண்ணிடுங்க. மேலே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்டு ஷேப்ஸ்ன்னு இருக்கும், ஸோ ஷேப்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அது வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க, ஸோ மறைச்சிருங்க நண்பா. ஓகே, பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கோங்க கீழே. ஓகே, பிளாக் கலர் கொடுத்தாச்சு. ஓகே, பிளாக் கலர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணோம். ஸோ டெக்ஸ்ட் வந்து நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ அதை கொடுத்துட்டு இப்போ நான் வந்து என்னோடய சேனல் நேம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் ஸ்பெக்ட்ரமில் என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ScopeTamilan அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் அங்கே என்ன டெக்ஸ்ட் வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ScopeTamilan டைப் பண்ணியாச்சு. இதோட ஃபாண்ட் வந்து இப்போ நம்ம போய் மாற்றணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து கொடுத்துருவேன். ஃபாண்ட்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல போல்டு ஃபாண்ட்டு கூட உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பொசிஷன் வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக சென்டர் பொசிஷனில் வச்சக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோயும் மெர்ஜ் பண்ணணும். அந்த ஷேப்பையும் அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டையும் மெர்ஜ் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து மெர்ஜ் பண்ணிடலாம். ஸோ மெர்ஜ் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். பேக்ரவுண்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஸோ அப்படின்னா வந்து எழுத்துக்குள்ளே வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் வர மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே நவுத்திட்டு வந்தீங்கன்னா ரேஸ் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரேஸ் கலரை தொட்டு எனேபிள்னு கொடுத்துருங்க. எனேபிள்னு கொடுத்துட்டு அவ்வளோதான், விட்டுருங்க, டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அவுட்லைன் ஒயிட் கலர் அவுட்லைன் கொடுக்கணும் அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி. அப்படின்னா வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து நல்லா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த அவுட்லைன் கொடுக்கணும். ஓகே, அந்த ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிட்டுலாம். ஓகே, இந்த ஸ்ட்ரோக் இருக்குது, எனேபிள் கொடுத்துருங்க. எனேபிள் கொடுத்துட்டு ஒயிட் கலர் கொடுங்க, பிளாக் கலர் கொடுத்துருவாங்க. ஏற்கனவே பிளாக் கலர் தான் பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ ஒயிட் கலர் கொடுங்க, அப்படின்னா தான் அவுட்லைன் நல்லாயிருக்கும். ஸோ மியூசிக் ஸ்பெக்ட்ரமுக்கு நீங்கள் வந்து பிளாக்கை தவிர மற்ற எந்த கலர் கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அவ்வளோதான், இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் தனியாக போய் ரிமூவ் பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இப்படியே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சேவ் ஆஸ் இமேஜ்னு கொடுத்துட்டு அல்ட்ரா கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், PIXELLAB ஆப் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து AVEEPLAYER ஆப்புக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா AVEEPLAYER ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா சைடில் 3 கோடாட் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு விசுவலைசர் அப்படின்னு இருக்கும். அப்போ வந்து பாட்டை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி தான், இந்த மாதிரி வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து இதிலே ரெடி பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து இவங்களே நிறைய ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து யூஸ் பண்ணுறது நம்ம வேறு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா கீழே வந்து லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் குட்டியாக. ஸோ அதை தொட்டுக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஃபைலை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பாஸ்வேர்டோட இருக்குது. ஸோ அதனால் வந்து பாஸ்வேர்டு தெரிஞ்சு தான் நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா உங்களுக்கு நடுவில் தான் பாஸ்வேர்டு கிடைக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக பாருங்கள் நண்பா, பாஸ்வேர்டு மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா அப்படி தான் இந்த ஸ்பெக்ட்ரம் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கொயராட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியாக வந்து இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ இமேஜ் தொட்டு சைட்லேயும் ஒரு இமேஜ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் ஆப்ஷனை கொஞ்சம் கீழே போயிட்டே இருந்தீங்கன்னா குட்டியாக இமேஜ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த இமேஜ் ஐக்கானை தொட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிக் இமேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பிக் இமேஜை கொடுத்துட்டு உங்களோட இமேஜ் வந்து இங்கே ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம பண்ணலாம் இல்லையா, ஸோ அதுதான் PIXELLAB பண்ணது தான். அந்த ஃபோட்டோ வந்து இங்கே அப்ளை பண்ணிடுங்க.
ஓகே பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா அந்த பீட் வந்து லைட்டாக வெளியே வருது. அது வந்து எழுத்துக்குள்ளே தான் வரணும். இப்போ வந்து அதே ஸ்டெப்பு தான் திருப்பி அந்த கடைசியில் இமேஜ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ஜெனரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அது சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக்கணும். ஸோ பிளெண்ட் மோட் வந்து ஆல்ஃபாலே வச்சுக்கோங்க. அப்போனா அந்த பின்னாடி இருக்கிற பிளாக் ஸ்க்ரீன் வந்து வராது. கரெக்டாக வந்து இந்த பொசிஷன் வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஓகே கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் தொட்டுட்டு கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். கரெக்டாக அந்த பீட் வந்து கரெக்டாக உள்ள வர மாதிரி. இப்போ வந்து கரெக்டாக உள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கலக்கச்சிதமாக அப்படி செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் வந்து சும்மா எம்டியாக இருக்காமல் ஒரு ஃபோட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து இமேஜ்னு இருக்கும். ஸோ அந்த இமேஜ் தொட்டு அதே மாதிரி தான் இமேஜ் வந்து பிக் இமேஜ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளீஸ் நண்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி எடிட்டிங் டுட்டோரியல்ஸ் வேணுமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க நண்பா. அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து அழகாக இருக்குது. ஸோ பார்க்குறக்கும் சூப்பராக இருக்கும். ஓகே இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who ஓகே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறலாம். ஓகே மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் ஆட்டம் ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் இருக்குது. நான் வந்து 720 பிக்சல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பிக்சல் வேணுமோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ கூட எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது வந்து ஃபுல் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ப்ரீமியம்னு கேட்கும். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30 செகண்டுக்கு வந்து எடுத்துக்கிறேன். ஒரு 3 நிமிஷமே ஃபுல் வீடியோ எனக்கு வேணாம். 30 நிமிஷம் எடுத்துக்கிறேன், 30 செகண்ட் எடுத்துக்கிறேன். ஓகே இப்போ வந்து நம்ம 30 செகண்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகே இப்போ வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்துடலாம். எக்ஸ்போர்ட்டுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து பின்னாடி ஏதாவது வீடியோ ஆட் பண்ணணும், ஃபோட்டோ வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் கலர் வந்து ஃபோட்டோ தான் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு அப்புறம் வந்து கைன் மாஸ்டரில் போய் க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவ் பண்ணிட்டு வீடியோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே இப்போ டெக்ஸ்ட் ஆடியோ ஸ்பெக்ட்ரம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஸோ ரொம்ப உதவியாக இருக்கும் நண்பா. ப்ளீஸ் நண்பா. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இந்த மாதிரி தொடர்ந்து எடிட்டிங் டியூட்டோரியல்ஸ் வீடியோ வேணுமா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள், மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான எடிட்டிங் டியூட்டோரியல் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நண்பா. பாய்.